वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 43 அண்டு 44 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, ஸ்லோகம் நம்பர் 41 அண்டு 42 இல்லையா? அது என்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹ விராதம் ராட்சசம் அத்வா ஷரபங்கம் ததர்ஷஹ சுதீக்ஷணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் ஷராசனம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமான 43 மற்றும் 44 சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல வழக்கம் போல் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், அதை பசங்க சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். கட்கம் ச பரமப்ரீதா சாக்ஷய சாயகோ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய அநேவனஜரைः சஹ கம் ச பரமப்ரீதः பூனி சாக்ஷய சாயகோ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய அநேவனஜரைः சஹ கட்கம் ச பரமப்ரீதः பூனி சாக்ஷய சாயகோ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனேவனஜரைः சஹ ऋषयो अभ्यगमन् सर्वे वधायासुरराक्षसान् सतेषां प्रसिशुस्राव राक्षसानां तथा वने ऋषयो अभ्यागमन् सर्वे वधायासुरराक्षसान् ततेषां प्रतिदुस्राव राक्षसानां तथा वने ऋषयो अभ्यागमन् सर्वे तथायासुरराक्षसान्
தேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததா வனே சென்ற வகுப்புல நம்ம 41 மற்றும் 42 சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தமா என்னவாக இருந்தது? அதாவது இந்த 41வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆரண்ய காண்டம்னு சொல்லக்கூடிய 3வது சாப்டர்ல நாம இருந்துட்டு இருக்கோம். சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 3வது பகுதி. முதல் பகுதி பாலகாண்டம், 2வது பகுதி அயோத்தியா காண்டம், 3வது பகுதி ஆரண்ய காண்டம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். சித்திரகூடத்திலிருந்து கிளம்பின ராமர் தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடிய அந்த மகாரண்யத்தை, அந்த மகாரண்யத்திற்குள் நுழைந்தார். அந்த காடானது எப்படி இருந்தது? ரொம்ப இருளோடு இருக்கக்கூடிய காடு, எப்பவும் இருட்டாவே இருக்கும். அப்படி அடர்த்தியான மரங்கள் நிறைந்த அந்த காடு. அப்படி அந்த காட்டிற்குள் என்ன பண்ணார்? பிரவிஷ்யது மகாரண்யம் கஹா ராமஹா. அவர் எப்படி இருந்தார்? ராமோ ராஜீவலோச்சனஹா, தாமரை மலர்கள் போன்ற கண்களுடன் இருந்ததுனால ஒரு ஒரு இருட்டுல ஒரு பிரகாசமான ஒரு டார்ச் லைட் அடிச்சா எந்த மாதிரியான ஒரு ஒளியானது வருமோ அந்த மாதிரி ஒரு ஒளியானது வந்தது. அப்போ அந்த காட்டில் 3 பேர் நுழைந்த உடனே ஒரு பயங்கரமான சப்தம். யாருன்னு பார்த்தா ஒரு ராட்சசன், விராதன் சொல்லக்கூடிய ராட்சசன். அவன் பிரம்மாண்டமான மலை போல ஒரு உருவத்துல காணப்பட்டான் தோற்றத்துல. அது மாத்திரம் இல்ல, அவன் கையில ஒரு பெரிய வேல் இருந்தது, சூலம் இருந்தது. அதுல 2 மான், 4 புலி, ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு யானை அப்படிங்கிற விஷயமானது அந்த சூலத்துல சொருகப்பட்டிருந்தது. அப்படி மலை போல உருவம் கொண்டிருந்தான் அந்த விராதன் சொல்லக்கூடிய அந்த ராட்சசன். அவன் என்ன பண்றான்? முதல்ல சீதா பிராட்டியை தூக்கிக்கிறான். இவா அவனை நோக்கி அம்பு பிரயோகம் பண்ணும் பொழுது சீதா பிராட்டியை கீழே விட்டுட்டு ஒரு கையில லக்ஷ்மணனையும் ஒரு கையில ராவணையும் தூக்கிட்டு ஓடுறான். அப்போ அவ 2 பேரும் கட்கம்னு சொல்லக்கூடிய அந்த கத்தியை எடுத்து அவனது 2 கைகளை வெட்டிடுறான். அப்போ அந்த விராதன் சொல்றான், என்ன வெட்டினா மாத்திரம் என்னுடைய இதுவானது ஏற்படாது, நீங்க என்ன பண்ணணும், என்ன இந்த ஒரு குழியில புதைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடு இல்லாம சரபங்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு சாப விமோசனம். இது அந்த விராதனுக்கு ராமர் மூலமா சாப விமோசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நடக்க வேண்டிய ஒரு கர்மா. அந்த ரீதியில் நடந்துட்டு இருக்கு. அந்த விராதன் ஒரு யக்ஷனாக மாறி மோட்சத்துக்கு போறான். அப்ப போகும்பொழுது சரபங்கருடைய ஆசிரமம் இருக்கு அப்படிங்கிறதாக அந்த இடத்திற்கு வழியை காண்பிக்கிறான். அதை தொடர்ந்து அந்த சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போறார். அங்க போயிட்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அவரும் காத்துட்டு இருக்கார், மோட்சத்துக்காக காத்துட்டு இருக்கார். அப்போ அவருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து நேரா சுதீக்ஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த முனிவருடைய ஆசிரமத்தை வந்தடைகிறார். அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றார், பூஜைகள் எல்லாம் இவரும் பதிலுக்கு பூஜைகள் எல்லாம் பண்றார். அப்படி அந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்றாருனாக்கா, அங்க நிறைய ரிஷிகள்லாம் வரா. இவர் எந்தெந்த ஆசிரமத்துக்கெல்லாம் போறாரோ அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்து ராமரை அப்படி என்ன பண்றானாக்கா வணங்குறா. ராமபிரான அப்படி கண்டு மகிழ்றா. அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்படியாக 10 வருடங்கள் எங்க தங்கிறது அப்படிங்கிறதுக்கு விடையாக ஒவ்வொரு முனிவர்களும் ஒவ்வொரு ரிஷிகளும் தங்களுடைய பர்ணசாலையில வந்து தங்கும்படி ஆக்ஞாபிக்கிறா, கட்டளையிடுறா. அதற்கெனக ராமபிரானும் 10 வருடங்களை கழிக்கிறார். மறுபடியும் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்து நான் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகணும், அகஸ்தியருக்கு நான் சுசுரூஷ பண்ணணும் அப்படிங்கிறதாக அந்த சுதீக்ஷ்ணருடைய இடத்துல ராமபிரான் பிரார்த்திக்கிறார். நானும் அதையே தான் சொல்லலான்னு இருந்தேன். இங்கேருந்து ஒரு 4 யோஜனை தூரத்துல அவருடைய ஆசிரமமானது இருக்கு. அவர் மாத்திரம் இல்ல, யார் யார் இருக்கா? சுதீக்ஷ்ணம் சாப்பிய அகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரம் ததா, அவருடைய சகோதரரும் இருக்கார். அவருடைய ஆசிரமம் இங்குதான் இருக்கு அப்படிங்கிறதாக தெரிஞ்சுண்டு அவருடைய ஆசிரமத்தை அடைகிறார். அங்க அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் சராசனம், அந்த சராசனம் சொல்லக்கூடிய விஷ்ணு தனுசுவை அவரிடமிருந்து பெறுகிறார். அது மாத்திரமில்ல, ஜக்ராஹைந்திரன் அதை பெற்றுக்கொண்டார். தூணின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன இருக்குன்னாக்கா, அந்த அம்புகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு தூணி. அது ஒரு
பாத்திரம் மாதிரி இருக்கும், பின்னாடி முதுகுல மாட்டிப்பா இல்லையா, அது நிறைய அம்புகள் போட்டு வச்சுன்னு போவா. ஆனா அதுல என்ன விசேஷம்னாக்கா, அந்த தூணின்ற அந்த அம்பு இருக்கக்கூடிய அந்த பெட்டகத்துல அம்புகளை எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அக்ஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஷயமானது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அகஸ்தியர் மூலமா கொடுக்கக்கூடிய அந்த தூணியில இப்படி ஒரு விசேஷமானது அமைஞ்சிருக்கு. ஸோ அம்புகள் எடுத்துட்டே இருந்தா அந்த பாத்திரத்திலிருந்து அக்ஷய பாத்திரம் எப்படி வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி அந்த தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அம்புகளானது வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை ராமபிராணத்துல கொடுக்கிறார், ராமரும் அதை வாங்கிக்கிறார். இப்படியாக போன ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அது மாத்திரம் இல்ல, அப்படியே தொடர்றது. கட்கம்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ. கட்கம்னா ஒரு கத்தியை கொடுக்கிறார், அத பரமப்ரீதா ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிக்கிறார். அது மாத்திரமல்ல, தூணி சாட்சய சாயகௌ சொன்னோம் இல்லையா, தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அம்புகள் நிரப்பக்கூடிய பெட்டகம், அது முதுகுல மாட்டிப்பா. அது எப்பேற்பட்டது? சாட்சய சாயகௌ, அக்ஷய சாயகௌ. அக்ஷயன்னா அல்ல அல்ல வந்துட்டே இருக்கும், எடுக்க எடுக்க பெருகின்றே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக. அதே மாதிரி அகஸ்தியரோட ஆசிரமத்திலையும் நிறைய பேர் வந்துட்டா ராமரை பார்க்கறதுக்கு. பார்த்ததோட இல்லாம அவ ஒரு ஒரு பிரார்த்தனை சொல்றா, சுவாமி எங்களால இங்க கிரமமா யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணவே முடியல, நிறைய ராட்சசால், நூத்துக்கணக்கான ராட்சசால் எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, பாருங்கோ சாட்சியான்னு சொல்லிட்டு அங்க நிறைய எலும்புகள்லாம் இருக்கு. நிறைய ரிஷிகளையும் முனிவர்களையும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் என்ன பண்ணிருக்கா, அவெல்லாம் துன்புறுத்தி அவளை என்ன பண்ணிருக்கா, அவளை மரணம் அடைய செஞ்சிருக்கா. அந்த மாதிரி எங்களால கிரமமா யாகம் பண்ண முடியல சுவாமி, நாங்க அவளுக்கு சாபம் கொடுக்கலாம் இல்லையா. ரிஷிகள் தபஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்கா, அந்த தபஸின் மூலமா என்ன பண்ண முடியும், நிறைய சாபங்களை கொடுக்க முடியும். ஆனா சாபம் கொடுத்துட்டா அந்த தபஸானது குறைஞ்சுட்டே போயிடும், நல்ல விஷயத்துக்கு பயன்படாது இல்லையா. அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றோம், எந்த சாபத்தையும் கொடுக்காம தபஸை நன்னா சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அதில் நாங்கள் என்ன பண்றோம், நீங்க அந்த ராட்சசாலாம் நீங்க 2 பேர் வதம் பண்ணுங்கோ. அப்படி பண்ணா எங்களுடைய தபஸ் இருக்கு இல்லையா, அதுல 1/3 பங்கு உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படிங்கிறதாக நிறைய ரிஷியாக வரா. வனே வனச்சரை சக, அந்த வனத்தில் வசிக்கக்கூடியவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மக்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்றாருனாக்கா, ராமனிடத்துல ராமா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நீதான் எப்படியாச்சும் அந்த ராட்சசால்ட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் கிரமமா பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. கட்கம்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ. கட்கம்னு சொல்லக்கூடிய கத்தி இல்லையா, சாசனம் சொல்லக்கூடிய வில்லு, தூணின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷய சாயகௌ அம்புகள் வைக்கக்கூடிய பேடகம் பெட்டி, இதெல்லாம் என்ன பண்றாருனாக்கா தஸ்ய ராமஸ்ய அந்த ராமனிடத்துல கொடுக்கிறாரு அகஸ்திய முனிவர். அதை என்ன பண்றாரு, ஜக்ராக ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறார். அப்போ நிறைய பேர் வர, வனே வனச்சரை சக எல்லாரும் வந்து ராமனிடத்துல பிரார்த்திக்கிறார், ராமா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எங்களால முறையா யாகம் பண்ண முடியல, யஜ்ஞம் பண்ண முடியல, ராட்சசா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொன்ன உடனே என்ன பண்றா பாருங்க, ரிடயோ அபியுபாகமன் இல்லையா, எல்லாம் வராங்க. யாரு, ரிஷயா வந்து ராமனிடத்துல சொல்றா, ரிஷயோ அபியாகமன் சர்வே, அவர்கள்லாம் வந்துட்டு வதாயா சுரரக்ஷசாம், அந்த ராட்சசாலாம் வதம் பண்ணிட்டு தன்னுடைய யாகத்தை ரட்சிக்கும்படியாக சொல்கிறார்கள். ராட்சசாலை வதம் பண்ணிவிட்டு தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய யாகத்தை சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது என்ன பண்றா, அவ எல்லாம் பிரார்த்திக்கிறா. சதேஷாம் பிரதிசுஸ்ராவ, அவர்கள் கூறிய அனைத்தையும் சஹா ராமஹா என்ன பண்றார், பிரதிசுஸ்ராவ காதால கேட்டுக்கிறார். கேட்டுண்டு ராட்சசானாம் ததாவனே, மாத்திரமில்ல அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ராட்சசாலாம் நான் நிச்சயம் வதம் பண்றேன் அப்படிங்கிறதாக பிரதிஜை பண்ண போறார். எனக்கு வேற என்ன வேலை இருக்கு, நான் 14 வருடங்கள் காட்டுக்கு வனவாசம் போக போறேன் அப்படிங்கிறத என்னுடைய அப்பாவிடத்துல சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அந்த விஷயங்கள் அது நல்லபடியா அமையணும், இவ்வளவு விஷயங்கள் நடக்க போறது அப்படிங்கிற நிறைய காரியங்கள் இருக்கு
அப்படிங்கிற உத்தேசத்துக்காகத்தான் நான் இந்த மாதிரியான காட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதே, அந்த ராட்சசாலிடமிருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், உங்க யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றேன் அப்படிங்கிறதாக அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டுண்டு அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ராட்சசானாம் ததாவனே, அப்படியே அந்த ராட்சசாலாம் இருக்கா, அவளை நான் நிச்சயமா வதம் பண்ணுவேன் அப்படிங்கிறதாக நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறோம்? என்னுடைய தம்பி இருக்கான், நான் இருக்கேன், எங்களுக்கு நிறைய கையில இவ்வளோ பெரிய, அதாவது இப்போ யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய ரிஷியாலையும் முனிவர்களாலையும் வதம் அப்படிங்கிற விஷயத்த பண்ண முடியாது. பண்ணா பாபம். அவளால் என்ன பண்ண முடியும்? நிறைய தபஸ் பண்ண முடியும். அந்த தபஸ் பண்ணி நிறைய என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவளுடைய சக்தியை கூட்டின்றே போக முடியும் மென்மேலும். ஆனா ராமபிரான் யாரு? க்ஷத்ரிய வம்சம் இல்லையா? இல்லையா? அவரால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேர் இருக்கோம், என் தம்பி இருக்கான், நான் இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்கு? வில் இருக்கு, நிறைய அம்புகள் இருக்கு, நீங்க கவலையே படாதே, அத்தனை ராட்சசாலையும் நான் வீழ்த்துகிறோம் அப்படிங்கிறதாக ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறார், ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிறார். நீங்க கவலைப்படாம யாக யஜ்ஞங்களை பண்ணுங்கோ, நாங்க பார்த்துக்கிறோம் சொல்றார். இப்படியாக இந்த 2 ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு, 43 மற்றும் 44. என்ன ஸ்லோகம்? கட்கஞ்ச பரமப்ரீதா தூணி சாட்சய சாயகௌ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ரிஷயோ அபியாகமன் சர்வே வதாயா சுரரக்ஷசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே. இப்படியாக அந்த விஷயங்களை காதால கேட்டுண்டு அந்த ராட்சசாலாம் வதம் பண்றதுக்கு, யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், நீங்க கவலைப்படாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் இடத்தெல்லாம் அவ தெரியப்படுத்துற மாதிரி இந்த 2 ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு நிகரான சொற்கள் என்ன? ததா, ததானா தஸ்மின் சமயே, அந்த சமயத்துல வனச்சரை சக, நாம வனச்சரைனா யாரு? கிராதைஹி சக, நிறைய வேடர்கள்லாம் வர, சுவாமி எங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றா. எங்க? வனே, வனே நாம அரண்யே, வசதா அந்த காட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அவெல்லாம், தஸ்ய ராமஸ்ய அந்த அங்கு வந்திருக்கக்கூடிய ராமனிடத்துல சர்வே சமஸ்தாக, அவ மாத்திரம் இல்ல, அங்க வசிக்கக்கூடியவா மாத்திரம் இல்ல, நிறைய ரிஷயா, ரிஷயனா முனையா என்ன பண்றா அப்படின்னாக்கா அசுர ரக்ஷசாம், நாம தானவ ரக்ஷசாம், அந்த அசுரரிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படியான ஒரு கோரிக்கையுடன் வந்திருக்கா. வந்து வதாய, அப்பேற்பட்ட ராட்சசால என்ன பண்ண சொல்றா? வதாய சம்ஹாராய, இல்லையா? அபியபாகமன் சமாகதவந்தா. இப்ப என்ன தெரியுது? ராமா, அவளெல்லாம் நீ வதம் பண்றதுக்காகவே வந்திருக்க, அப்படிதான் எங்களுக்கு தோன்றது அப்படிங்கிறதாக சஹா ராமஹா அவ சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுண்டு தேஷாம் அந்த ரிஷீனாம் ராட்சசானாம் தானவானாம் மதத்துக்காக பிரதிசுஸ்ராவ, அவ எடுத்த ஒரு கோரிக்கை சொன்னா இல்லையா, அதை அங்கீச்சகார, நிச்சயமாக உங்களுக்காக அந்த ராட்சசால் எல்லாரையும் நாங்கள் 2 பேரும் நிச்சயமா வதம் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக ஒரு சங்கல்பத்தை பண்ணதோட மாத்திரம் இல்லாம அவளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். யாரு? ராமபிரான். அடுத்தது என்ன வரப்போறது? அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இதற்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போறது அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இப்படியாக இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 43 மற்றும் ஸ்லோகம் நம்பர் 44 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்ன ஸ்லோகம் அது? கட்கம் ச பரம பிரீதஹ தூணி சாக்ஷய சாயகோ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சஹ ரிஷயோ அப்யாகமன் சர்வே வதாயாசுர ரக்ஷசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததா வனே. கட்கம் ச பரம பிரீதஹ தூணி சாக்ஷய சாயகோ வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சஹ ரிஷயோ அப்யாகமன் சர்வே வதாயாசுர ரக்ஷசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ
ராட்சசானாம் ததாவனே. இப்படியாக இந்த மூன்றாவது காண்டம் சொல்லக்கூடிய ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா. இதோட ஆரண்ய காண்டத்தில் 4 ஸ்லோகங்களானது பூர்த்தியா இருக்கு. சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிற தொடர் வரிசையில் 44 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நாம என்ன பண்ணோம், அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்லோகமானது 100 ஸ்லோகங்கள் பூர்த்தியாகும் போதே நம்ம 100 ஸ்லோகத்தையும் மனப்பாடமா சொல்ற அளவுக்கு நம்மளை நாம தயார் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ராமருடைய சரித்திரத்தை நாம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். ஸோ சம்ஸ்கிருதத்திலையும் அந்த ஸ்லோகங்களை உச்சாரணம் பண்ணணும். அப்படி உச்சாரணம் பண்ணும்போது அதனுடைய அர்த்தமும் நமக்கு அது கூடவே ஸ்புரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துல இந்த வகுப்பானது நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன பண்ணுங்கோ, பாராயணம் பண்ணிட்டே இருங்கோ. அதுதான் முக்கியம். எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ இந்த ராமருடைய சரித்திரமான ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தை பாராயணம் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்கன்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் முடிஞ்சிருத்து. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இன்னும் 2 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.